ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரக் யூஸ்டு இன் தி கன்ஜஸ்டட் ஹார்ட் ஃபெயிலியர். ஓகேவா, இது நம்ம மெடிசனல் கெமிஸ்ட்ரிலையும் வருது. ஓகேவா, ட்ரக் யூஸ்டு இன் கன்ஜஸ்டட் ஹார்ட் ஃபெயிலியர் நம்மளோட ஃபார்மகாலஜி சப்ஜெக்ட்லேயும் வந்து இந்த கொஷின் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரக் யூஸ்டு இன் கன்ஜஸ்டட் ஹார்ட் ஃபெயிலியர். கன்ஜஸ்டட் ஹார்ட் ஃபெயிலியருக்கு ட்ரக்ஸ் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அது சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கணும். முதல்ல அப்போ கன்ஜஸ்டட் ஹார்ட் ஃபெயிலியர்னு என்னன்னு தெரியணும் இல்லையா? அப்போ தானே என்ன ட்ரக் தரேன்னு தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது. ஓகேவா, கன்ஜஸ்டட் ஹார்ட் ஃபெயிலியருக்கு வந்து கன்ஜஸ்டட் கார்டியாக் ஃபெயிலியர்னு இருக்குது. சிசிஎஃப் சிஹெச்எஃப்னு ரெண்டும் சொல்லுவாங்க, ரெண்டுமே சேம் தான். இப்போ இந்த ஹார்ட் இது இப்படின்னா நேருதுன்னா வந்து ஹார்ட் வந்து கரெக்டான ஒரு அடிக்குவேட் பிளட் சப்ளை ஆர்கன்ஸுக்கு வந்து கரெக்டான பிளட்டை வந்து அனுப்ப முடியாது. சரியாக வந்து ஹார்ட் வந்து துடிக்காது. ஏன்னா வந்து ஹார்ட் வந்து சரியாக வந்து பம்ப் ஆகாத வச்சு ஆக்சிஜன் டிமாண்ட் வரும். அப்புறம் சரியாக வந்து பிளட்டு சப்ளை பண்ண முடியாது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுனால கார்டியாக் ஃபெயிலியர் சொல்கிறோம். அதனால் வந்து பம்பிங் எபிலிட்டி வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடும். கார்டியாக் வந்து அவுட்புட் வந்து டிக்ரீஸாக இருக்கும். துடிக்கிற தன்மை வந்து டிக்ரீஸாக இருக்கும். வெளியேற்றுற தன்மை, ரத்தத்தை வெளியேற்றுற தன்மை வந்து அது கம்மியாகிடும் கார்டியாக் அவுட்புட். ஓகேவா, இப்போ இதிலே வந்து இன்னொரு இதுவும் இருக்குது. அது நான் வந்து இதில் ரைட் பண்ணல, அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா சிஹெச்எஃப்லேயே வந்து இப்போ வந்து இங்கே வந்து பம்பிங் எபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சிஹெச்எஃப்ஏ வந்து என்ன பண்ணால் ஹைப்பர் டென்ஷனையும் காசு பண்ணலாம். ஓகேவா, இதெல்லாம் வந்து இந்த சிஹெச்எஃப்னால வரக்கூடிய எக்ஸ்ட்ரா டிசீஸ். ஓகேவா, இது வந்தால் இதுவும் வர சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேப்பர் பார்த்துனே இருக்குது, நான் வைக்கிறேன். இப்போது இந்த இதெல்லாம் வந்து காசு பண்ணுது இல்லையா? இங்கே என்ன பார்க்குறோம், நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். இது கொஞ்சம் தான் உங்களுக்கு ஈஸியாக இதுவே புரிஞ்சுற மாதிரி. இப்போது பிளட்டை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தேவை. ஹார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி நல்லா நடந்தால் தான் நமக்கு வந்து பிளட்டு வந்து பம்ப் ஆகும். அப்போ இங்கே பம்ப் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே இல்லை. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்றதுனால தான் இந்த சிஹெச்எஃப் இங்கே வந்து சிஹெச்எஃப்னால கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கல, பிளட்டும் சப்ளை ஆகலை, பம்பிங் எபிலிட்டியும் கம்மியாக இருக்குன்றாங்க. ஆனால் ஹைப்பர் டென்ஷன்னா இது பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. பிளட் ப்ரெஷர் எதனால் இருக்கும்? கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறையா இருக்கிறதுனால. உங்களுக்கு நல்லா புரியுதா? கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதில் நிறையா இருக்கிறதுனால தான் ஹைப்பர் டென்ஷன் வரும். இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் வந்து நமக்கு சிஹெச்எஃப்ன்றாங்க. புரியுதா? அப்போ இதனால் இது எப்படி வரும்னா அதுதான் இங்கே இதுவே சிஹெச்எஃப்ஏ வந்து ரெண்டு இதுவாக இருக்குது. ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். புரியுதா? இப்போ அதிகமாக இருக்கிறது அப்போ வந்து நமக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும். ஓகேவா, ஆன்ஜினா அது மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும். கம்மியாக இருக்கிறப்போ வந்து அதிகமாக இருக்கிறப்ப ஹைப்பர் டென்ஷன் மாதிரியெல்லாம் வரும். கம்மியாக இருக்கிறப்ப இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஓகேவா, இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிட்ருக்கோம். இப்போ வந்து ஹைப்பர் டென்ஷன் மாதிரி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. இதில் பிபி வந்து அதிகமாக இருக்கிறதுனால அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்மி பண்ணால் தான் பிபி கம்மி பண்ண முடியும் இல்லையா? அப்போ இது மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன ட்ரக் தருவோம்னா இங்கே இருக்கிற ஏசி இன்ஹிபிட்டார்ஸு, வேசோடிலேட்டர்ஸ் ஆன ட்ரக்ஸ் எல்லாம் வந்து நைட்ரோப்ரோசைட் மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம கம்மி பண்ணுவோம். அந்த மாதிரி கம்மி பண்ணுறதுனால ஹைப்பர் டென்ஷனை வந்து தடுக்கலாம். இது மாதிரி பம்பிங் எபிலிட்டி இல்லாததுக்கு போயிட்டு நீங்கள் வந்து வேசோடிலேட்டர்ஸ் வந்து கொடுத்தோம்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்மியாகிடும், சீக்கிரமாக செத்து போயிடும். புரியுதா? அது மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி வந்து ஒரு ட்ரக்கும் பார்த்து தரணும். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து ஹார்ட் சரியாக வந்து பம்ப் பண்ண முடியல. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கார்டியாக் கிளைகோசைட்ஸ் இந்த மாதிரியான ட்ரக்ஸ் வந்து தரணும். இது ஃபுல்லாக கிடையாது, இது கார்டியாக் கிளைகோசைட் பாசிட்டிவ் இனோட்ராபிக் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ட்ரக்ஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான வேசோடிலேட்டர்ஸ் ட்ரக்ஸ் தரதுனால என்ன ஆகுதுன்னா இந்த டையூரிட்டிக்ஸ் அந்த மாதிரினா யூரின் அவுட்புட்டு, இது கூட பிபியை வந்து ரெடியூஸ் பண்ணுற ட்ரக் தான். ஹைப்பர் டென்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து வேசோடிலேட்டர்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்மி பண்ணும். இப்போ புரிஞ்சுது அவங்களுக்கு இந்த இதுக்கு வித்தியாசம் என்னென்னு? இப்போ இந்த சிஹெச்எஃப்ஏ வந்து லெஃப்ட் சைடு சிஹெச்எஃப், ரைட் சைடு சிஹெச்எஃப்னு ரெண்டு இருக்குது ஹார்ட்லேயே வந்து. இப்போ லெஃப்ட் சைடு வென்ட்ரிகல்ஸ் வந்து என்ன ஆகுனா பம்ப் பண்ண முடியல, பிளட்டை வந்து ப்ராப்பராக வந்து பம்ப் பண்ண முடியல. அதனால் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து இதை வந்து காசு பண்ணும். லெஃப்ட் சைடில் வந்து சிஹெச்எஃப் வந்தால். ரைட் சைடில் சிஹெச்எஃப் வந்தால் என்ன ஆகுனா வென்ட்ரிகல்ஸ் வந்து பம்பை வந்து சரியாக வந்து பம்ப் பண்ண முடியாது. அதனால் வந்து ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் வந்து நடக்கும். லோ எக்ஸ்டெரிமிட்ஸ், அதாவது ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன்னா வந்து சரியான ஃப்ளூயிட் வந்து அதான் மேலே அனுப்ப முடியாது இல்லையா? அதுதான் ஆர்டரி வென்ட்ரிகல்ஸ். இது இப்போது
சிஹெச்எஃப்னா என்னன்னு ஒரு பேசிக்கான இது வந்து பார்த்தாச்சு. இப்போ இந்த சிஹெச்எஃப்க்கு வந்து என்னென்ன ட்ரக்ஸ் தராங்கன்னு வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ திரும்பவும் சொல்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக பண்ணுறதுக்கான ட்ரக்ஸு, இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்மி பண்ணுறதுக்காக கொடுக்குற ட்ரக்ஸு. இந்த டையூரிட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து ஆன்ஜினா இல்லை, ஹைப்பர் டென்ஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஹைப்பர் டென்ஷனுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இதில் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் இல்லையா, இது கூட வரலாம். நான் இது ஏன் தரலன்னு சரி ஓகே, இருக்கிறத வரையும் பார்க்கலாம். பாசிட்டிவ் இனாட்ராபிக் ஏஜென்ட்ஸ், கார்டியாக் லைகோசைட்ஸ், டிஜிடாக்சின். இப்போ வந்து டிஜிடாக்சின் தான் ட்ரக்ஸ், மெயினான ட்ரக். இதில் சிஹெச்எஃப் வந்து மோஸ்ட்டாக வர்றது வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னா, இந்த பம்பிங் வந்து அனேபிள் டு பம்ப் பண்ண முடியாது அப்படின்ற ப்ராப்ளம் தான் வந்து சிஹெச்எஃப்ல வந்து மோஸ்ட்டாக வந்து வரும். இதுக்காக இந்த மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ட்ரக் வந்து இதில் பாசிட்டிவ் இனோட்ராபிக் ஏஜென்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக தருவாங்க, டிகாக்சினும் டிஜிடாக்சினும். புரியுதா? இப்போ வந்து நம்ம இந்த பீட்டா அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸ் தனியாகவும் எழுதலாம், இதுலேயும் எழுதலாம். ஏன்னா இது தனியாக கொடுக்குற ட்ரக்ஸும் இருக்குது. ஓகேவா? பீட்டா அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன் மாற்றி. பீட்டா அட்ரினர்ஜிக் அகோனிஸ்ட் இது. ஓகேவா? ஆன்டகோனிஸ்ட் இல்லை, அகோனிஸ்ட்டு. இதோட ட்ரக் பேர் என்னென்னா டபுட்டமைன். ஓகேவா? டபுட்டமைன் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் பாஸ்போ டை எஸ்டரைஸ் இன்ஹிபிட்டார், அதுக்கு வந்து அமிரானான், மெட்ரினான், அது மாதிரி ட்ரக்ஸ் வந்து. டையூரிட்டிக்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும், டைரிஸ் தனியாக படிச்சிருப்பீங்க. ஃபிரோசிமைடு, பியூமிட்டனைடு, ஹைட்ரோக்ளோரோதயாசைடு, இன்னும் நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. ஹைட்ரோஃபிமோதயாசைடு, சைக்ளோதயாசைடு, அது மாதிரி எக்ஸ்ட்ராக்கமான ட்ரக்ஸும் வந்துகிட்டே இருக்கும் அதில். அசிட்டோசோலமைடு. ஓகே, அடுத்தது வந்து வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மெயின். வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாலே ஏசி இன்ஹிபிட்டர் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். சாரி மாற்றி சொல்லிட்டேன். வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, சோடியம் நைட்ரோப்ரூசைடு, இந்த நைட்ரோகிளிசரைட்ஸு, இதுதான் வந்து ஞாபகம் வரணும். இந்த ஏசி இன்ஹிபிட்டரும் ஆல்ஃபா அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸும் நீங்கள் தனியாக கூட இது எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி தனியாக கூட வந்து நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ 4ன்னு போட்டு கூட இங்கே நீங்கள் வந்து இந்த 3 கிளாசிஃபிகேஷன் போட்டுருக்கலாம். இங்கே 4ன்னு போட்டு கூட நீங்கள் இந்த ஏசி இன்ஹிபிட்டர் தனியாக எழுதலாம், ஆல்ஃபா அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸ் தனியாக எழுதலாம். நான் இப்படி சிம்பிளாக முடிட்டோன்னு, ஏன்னா இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணுறதுனால நான் இப்படி எழுதிட்டுருக்கேன். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ட்ரக்ஸ் தான் வந்து நம்ம வந்து சிஹெச்எஃப்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ட்ரக் கொடுக்கறதுனால இந்த சிஹெச்எஃப் வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கணும் இல்லையா. அதுக்கு மெக்கானிசம் ஆக்ஷன் வந்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து டிஜிட்டாலிசிஸ் தான் வந்து இந்த டிஜிடாக்சின் டிகாக்சின் ட்ரக்ஸ். ஓகேவா? இப்போ சிஹெச்எஃப் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ட்ரக்கை வந்து நம்ம தரோம். இப்போ தந்த உடனே என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து இந்த ஹார்ட் வந்து ஏன் பம்ப் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சோடியமும் பொட்டாசியம் ஏடிபி பேஸ் இதை வந்து ஒரு பம்புன்னு சொல்லுவாங்க. என்ன பம்புனா, சோடியம் வந்து இந்த சைடும், சோடியம் வந்து வெளியவும், கால்சியமை உள்ளேயும், இல்லை பொட்டாசியம் வந்து வெளியவும், அது மாதிரி உள்ளேயும் வந்து மாற்றி பண்ணுற பம்பு தான் வந்து இந்த பம்பு. ஓகேவா? இந்த பம்பு வந்து என்ன பண்ணுன்னா, பம்பு வந்து கரெக்டாக பண்ணுறதுனால தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு வந்து ரீஅப்சார்ப்ஷன் ஆகி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சரியாக நடக்காமல் இருக்கும். ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கார்டியாக் கிளைகோசைட்ஸ் ட்ரக்கு தந்த மூலிமா இந்த பம்பை வந்து என்ன பண்ணுறோம், இன்னபிட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பம்பு கூட போயிட்டு இது பைண்ட் ஆகிட்டு, இந்த ட்ரக்கு போய் பைண்ட் ஆகிட்டு இது வந்து இன்னபிட் பண்ணிடுது. அதனால் வந்து சோடியமும் கால்சியமும் வந்து என்ன பண்ணுதுன்னா, கார்டியாக் செல்லுள்ளே இருக்குது, வெளியும் உள்ளேயும் வந்து மாற்றி போகல. அதனால் வந்து என்ன கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து கான்ட்ராக்ஷனும் வந்து என்ஹான்ஸ் ஆகிடுது. அப்போ ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து ரீஸ்டோரில் கான்ட்ராக்ஷன் வந்து நல்லா நடக்குது. அதனால் வந்து இந்த மெத்தடில் தான் நம்ம இந்த கார்டியாக் கிளைகோசைட்ஸ் ட்ரக்ஸை வந்து நம்ம தரோம். இதுதான் கார்டியாக் கிளைகோசைட்ஸ் ட்ரக்ஸ். ஓகேவா? இது ஒன்று. இந்த டையூரிட்டிக்ஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து இந்த சோடியம் நைட்ரோப்ரூசைடு ஏசி இன்ஹிபிட்டர், இது ஹைப்பர் டென்ஷன் ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதோட மெக்கானிசம் சொல்லியிருப்போம், அதையும் நீங்கள் இதில் எழுதலாம். அதுவும் சிஹெச்எஃப் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா ஹைப்பர் டென்ஷன் சிஹெச்எஃப்னால தானே வருது, அதோட மெக்கானிசமும் இதுக்கு வந்து கரெக்டாக சூட் ஆகும். டையூரிட்டிக்ஸ் மெக்கானிசம் அதை போடுற வீடியோ, அப்படி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப நான் அந்த வீடியோ போட்டுருந்தேன்னா அதையும் பார்த்துருங்க. இது ஆல்ரெடி போட்டிருப்பேன், பாருங்கள். ஓகேவா? இதோட மெக்கானிசம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ இன்னொரு மெக்கானிசமும் அது பார்த்துட்டிங்கன்னா அவனுக்கு கரெக்டாகிடும். இப்போது ஃபார்மகாலஜி ஆக்ஷன் பார்த்தோம்னா, கார்டியோவாஸ்குலர் சிவிஎஸில் வந்து பார்த்தோம்னா இந்த பாசிட்டிவ் இனோட்ராபிக் எஃபெக்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது என்ன பண்ணுதுன்னா,
கான்ட்ராக்ஷன் ஆர்ட்டை வந்து ஃபோர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுது. அதனால் வந்து கார்டியக் அவுட்புட் வந்து நிறைய நடக்கும். சிஹெச்எஃப் வந்து ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணிடலாம். இப்போ பிரெயினில் பிரெயினில் வந்து பார்த்தோம்னா கீமோ ரெசப்டார் ட்ரிகர் ஜோனை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுது. அதனால் வந்து நாசியா வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு இது மாதிரி. கிட்னியில் வந்து டையூரிட்டிக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிடும். அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா எடிமா வந்து டையூரிட்டிக் ட்ரக் வந்து தரதுனால எடிமா வந்து அங்கே ரெடியூஸ் ஆகிடும். டையூரிட்டிக்ஸ் வந்து யூரினை வந்து அவுட் பண்ணிட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஏடிஆர் வந்து பார்த்தோம்னா அனாராக்சியா, டயரியா, நாசியா, வாமிட்டிங். அனாராக்சியானா பசி எடுக்காமல் வந்து பசி இல்லாமல் இருக்கும். அதுதான் இதுதான் வந்து ட்ரக்ஸ் யூஸ்டு இன் தி சிஹெச். ஓகேவா?